the best form, on the light of the Supreme, we shall illumine us with His truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life, to your light, your love, your power, in all things may I see the divine. A miracle of the Absolute was born, infinity put on a finite soul, all ocean lived within a wandering drop, a time-made body housed the illimitable. A mighty transformation came on her, a halo of the indwelling deity, the immortal lustre that lit her face, and tented its radiance in her body's house, overflowing made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your fearless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambam Nathayamana Bhattimam Asmad Acharya Paryantam Vande Guru Paramparam. Rain, rain, rain. We want the rain. Rain, rain, rain. We ask for rain. Rain, rain, rain. We need the rain. Rain, rain, rain. We pray for rain. Kujantam Ramarameti Madaram Madaraksharam Aruhya Kavitashakam Mande Valmiki Kokilam. Uddurbalam Yashodheryam Nirbayatvam Ajokata Ajatyam Vakpatitvam Che Hanumuti Swarnadapeti. Tadupakata Samata Sandhiyogam Samam Madaropanathartha Vakyavaddham Raghuvara Muni Pranitam Dasa Sarasya Vadam Nishamayattam Ti Raghavam Dasaratatmajam Aparameyam Ajanubhagam Aravinda Talayatakram Ravam Nishachar Vinashakaram Naman. Shukulam Bharadaram Vishnum Sasivarnam Chatarbhujam Prasannapadanam Dhyayet Sarva Vignopashanti. Parasaratmajam Mande Jagatatam Taponitim Vyasaya Vishnu Rupaya Vyasa Rupaya Vishnave. வியாசர் எழுதிய அத்தியாத்ம ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் 3வது சர்க்கத்தில் நாம் இருக்கிறோம். பாலகாண்டத்தில் 391 அத்தியாயங்கள் பார்த்தோம், 7 சர்க்கங்களாக, 7 சாப்டர்ஸ்ல. இதுவரை அயோத்தியா காண்டத்தில் முதல் 2 சர்க்கங்களில் சாப்டர்ஸில் 124 ஸ்லோகங்களை பார்த்தோம். இந்த 3வது சர்க்கத்தில் 80 ஸ்லோகங்கள் அடங்கியுள்ளன. நீண்ட அத்தியாயம்தான். தசரதர் ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்ற ஏற்பாடுகளை ஓரளவுக்கு முன்னேற வைத்துவிட்டு கைகேயிடம் அந்த ஒரு சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்து கொண்டிருக்கிறார். ரத்யந்திரி மனுதாதிபகா என்கிறார் வால்மீகி. அவர் மனதில் ரதி மன்மதன் தான் மனதில் காட்சி தந்து கொண்டிருந்தனர். அவள் எதிர்கொண்டு அழைக்காமல் இருக்கதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அங்கிருந்து சேடிகளை விசாரித்த போது அவர்கள், ராஜா மகாராஜா, எங்களுக்கு ஒன்றும் தெரியல, மகாராணி மிகவும் கோபமாக இருக்கிறார் என்று மட்டும் சொன்னார். என்ன நினைச்சார், ஏதோ ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு, அதனால ஊழல் டு கோபம், விசேஷமா சமாதானம் பண்ணலாம் சொல்லிட்டு வயதானவர் விருத்தர் தரையில் கிடந்த கைகேயியை சிரமப்பட்டு தன் மடியில் அமர்த்தி கொள்ள முயற்சிக்கிறார். மூச்சு வாங்கி இருந்தவருக்கு, வயசானவர். அப்பொழுது கைகேயை பார்த்து கூறுகிறார், உன் மனசுல என்ன குறை? அந்த குறை இருந்து வாயத்திறந்து சொல்ல வேண்டாமா? ஏதாவது ஒன்று நான் செய்ய தவறிவிட்டேனா, இல்லது நான் செய்ய வேண்டியது புதிதாக நீ ஏதாவது ஒன்றை நீ விரும்புகிறாயா? அதுவர் ஒருத்தன் சாது குழந்தைகளை ஸ்கூல்ல விட்டு வீட்டுக்கு கரிகாய், கீரை, புடலங்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், வாழைப்பழம் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். நல்லவன். அந்த நல்லவனை திடீரென்று தூக்கிலிட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? அவத்தியதாம், சற்றும் குற்றமில்லாதவன், வதம் செய்வதற்கு அருகதை அல்லவன், அவத்தியதாம் வத்தியதாம் வா, அவனை கொலை செய்ய வேண்டுமா?
வத்தியக்கோவா விமுச்சிதம், மொத்தம் மரண தண்டனைக்கு எதிர்பார்த்து கொண்டு அதுக்கு சில ஏற்பாடுகள் முடிய வேண்டும். அதுக்கு காத்து கொண்டிருக்கிறான். அவனை விடுதலை செய்து வேண்டுமா? தரித்திரகா பவேதாட்டியம், ஒரு பரம தரித்திரன், அவனுக்கு பெரிய அரண்மனையும் சுகபோகங்களையும் செல்வங்களையும் கொடுக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் அது சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு வாய்க்கோ பிணங்கி கொண்டாள். ஒரு பிணக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறது இன்னைக்கு என்று நினைத்து கொண்டு உன்முறுவல் பூத்தவாறு, ஏனென்றால் ராமன் ஞாபகம் வந்து விட்டது அவருக்கு. ராமன் பேரில் ஆணை, எவன் மேரில் நான் உயிரை வைத்திருக்கிறேனோ அவன் பேரில் ஆணை, நீ என்ன சொல்லையோ நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்படி ஒரு சபதத்தை செய்தார். தஸ்ய ஊபரி ஷபே, அவன் பெயரில் மம பிராணாதி பிரியதரோ ராமோ ராஜீவலோச்சனா, என் பிராணனை காட்டும் பிரியமானவன், அவன் பெயரை சொல்லி நான் சபதம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். கைகேயிக்கு இப்பொழுது ஒரு நிம்மதி பிறந்தது. ராமன் பெயரில் சபதம் செய்த பிறகு நான் கேட்கக்கூடியது அவரை கோலாகலமாக குழப்பத்தில் ஆரம்பிக்கூடும் என்றால் he won't step back from his word அப்படிங்கிற நிம்மதி பிறந்தது. ஆகையால் எழுந்து உட்கார்ந்து கொண்டு கவனமாக கேளுங்கள், வாக்கு கொடுத்து விட்டீர்கள், கொடுத்து வாக்கை தவறியவர் என்ற கெட்ட பெயருக்கு உள்ளாக வேண்டாம். என் பிள்ளை பரதனுக்கு பட்டம் கட்டுங்கள். என்னென்ன சாமகிரிகள் வந்திருக்கோ அதை வைத்துக் கொண்டு பரதனுக்கு பட்டம் கட்டுங்கள். அதற்கு பிறகு ராமன் தண்டகாவனத்தில் 14 வருடங்கள் வாழும்படி சொல்லுங்கள். என்னை மந்திரம் சொல்லி கொடுத்திருந்தா. 14 years லாங் பீரியட். 1-2 வருஷம்னாக்கா ஜனங்களுக்கு மறக்காது. 14 வருஷம்னா மறந்து போடும், ஞாபகம் இருக்காது. 14 வருஷம் ராமன் இருந்தா ராமன் பெயரை ஜனங்களுக்கு மறந்துவிடும் என்று அவள் நினைத்தாள். மந்திரை அதை சொல்லிக் கொடுத்திருந்தாள். அதைத்தான் கைகேயி சொன்னாள். நீங்கள் ஏதோ பிதற்றுகிறீர்கள், எனக்கு ஏதோ ஒரு கோளாறு அது இது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தெளிவான புத்தியுடன் இருக்கிறேன். உங்களுடைய வார்த்தை பொய்யாகாமல் நடந்து கொள்ளுங்கள் என்று அவரை கூறிவிட்டு, கோரிக்கை விடுத்து விட்டு மிரட்டியும் செய்தார். இதற்கிடையில் எல்லோரும் அங்கு வந்து சேர்ந்து விட்டார். பட்டாபிஷேக நாள் அல்லவா. சுமந்திரரும் வந்தார். சுமந்திரருக்கு அரண்மனை அந்தப்புறத்திற்குள் உரிமையுடன் எப்பொழுது வேண்டுமானால் போக வேண்டிய உரிமை இருந்தது. அவர் உள்ள நினைந்து பார்த்தார். தசரத்தை பார்ப்பதற்கு மூச்சு நன்றாகவே இல்லை. ஐயோ, என்ன ஆயிற்று மகாராஜாவுக்கு? மூஞ்சி கலையாகவே இல்லையே, களைத்து போயிருக்கிறாளே என்றார். அதெல்லாம் ஒன்றுமில்லை சுமந்திரரே, ராத்திரி முழுக்க அவருக்கு தூக்கம் இல்லை, ராமா ராமான்னு சொல்லிக் கொண்டிருந்தார், முனையை கொண்டிருந்தார். ராத்திரி தூக்கம் இல்லை, ராமனை பார்க்க விரும்புகிறார், அழைத்து வா ராமனை என்று அவள் சுமந்திரருக்கு கைகேயி கட்டளையிட்டாளாம். அதை கேட்ட பிறகு சுமந்திர பவ்யமாக, ராணி இது போன்ற ஆணையை தானே பிறப்பித்தால் அவர் தசரதர் வாயிலிருந்து ஆணை வந்தால்தான் என்னால் நிறைவேற்ற முடியும். அதான் அப்படிப்பட்ட எனக்கு ஒரு பணிபுரியில் ஒரு நெறி என்று கூறிய பொழுது பெருமூச்சு விட்டு வண்ணம் தசரதர் சுமந்திரை பார்த்து ராமனை பார்க்க விரும்புகிற, அழைத்து வா, சீக்கிரம் அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். ராமர் வந்தார். அதற்குள் வசிஷ்டரும் வந்து விட்டார். இருவர் முன்னிலையில் ராமர் பார்த்தார். ஃபர்ஸ்ட் காரியமா நனாம சரணம், காலில் விழுந்து அப்பாவின் காலை பிடித்துக் கொண்டு 2 காலையும் பிடித்துக் கொண்டு வணங்கினார். கால் சில்லுன்னு இருந்தது. சர்க்குலேஷன் உடம்பு சரி, ஏதோ சரியா இல்லை. த பாடி இஸ் நாட் இன் குட் கண்டிஷன். புரிந்து கொண்டார். இதம் துக்கசிய காரணம் எப்படின்னு அம்மாவை பார்த்து கேட்கிறார். சின்னம்மாவை பார்த்து, கேக்கையை பார்த்து. அவர் சொன்னா ரொம்ப சாமர்த்தியமா, உன்னால் சில கடமைகளை நீ நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது, அந்த தருணம் இது. நீ அந்த கடமைகளை நிறைவேற்றுவாயோ என்று அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது உங்க அப்பாவுக்கு.
ஆகையால் சஞ்சலப்பட்டு கொண்டு தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார். அதனால் களையிழந்து காணப்படுகிறார். தசரதர் விஷமேறார். ஒன்னும் பதில் சொல்ல முடியாமல், குறுக்கிட்டு பேச முடியாமல். ராமர் கம்பீரமாக நின்று கைகையை பார்த்து, அம்மா உங்களுக்கு தெரியாதா, ராஜா அப்பா நிலை வேற, ராஜா நிலை வேற. ராஜா என்ன சொன்னாலும், தசரதர் ராஜாவா சொன்னால் பக்ஷகேயம் விஷம் தீக்ஷணம், குடி ஆலகால விஷம் போன்ற, அது புகை விட்டு கொண்டிருக்கிறத விஷம் குடித்து விடுவேன். பத்தையமப்பி பாவக்கே, நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, அதில் குதித்து விடுவேன். பத்தையமப்பி அர்ணவே, அர்ணவன்னா பெருங்கடல், கடல் குதித்து விடுவேன். உங்களுக்கு தெரியாதா, ராமோ துவிர் ந பாஷதே, ராமன் ஒன்று பேச்சு சொன்னான், மறு பேச்சாக வேறு அதை செய்யாமல் தான் வேறொன்றை செய்தான் என்ற விவகாரமே கிடையாது. ராமோ துவிர் ந பாஷதே ந அபிபாஷதே, பேச மாட்டான். He never says வஜஸ்யேகம், மனசேகம் வஜஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனா. மனசு ஒன்னும், சொல் ஒன்னும், செயல் ஒன்னும் வெவ்வேறா இருக்காது, எல்லாம் ஒன்றுதான், லீனியர், இன்டெக்ரல். அப்படிப்பட்ட இருக்க. அப்போ கைகை சொன்னா, ஒன்றும் இல்லைப்பா, இவ்வளவுதான் சமாச்சாரம், பரதனுக்கு பட்டம் கட்டுங்கோ, இதுதான்ப்பா சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலை. பிறகு ராமன் இருக்கான் பாருங்கோ, அவன் காட்டில் இருக்கட்டுமே கொஞ்ச நாளைக்கு, ஒன்றும் தப்பு இல்லை, 14 years காடு இருக்க சொல்லுங்கோ சொன்னேன். அதுக்கு போய் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றார் உங்க அப்பா என்றாள் கைகை. ராமன் பரதனை நினைத்துக் கொண்டார். பரதன் மீது எப்பொழுதும் அவளுக்கு பிரியம் அதிகம். அப்பாவை மிருதுவாக முதுகை தடவி ஆசுவாசப்படுத்துகிறார். அப்பா 14 வருஷம் ஓடி போய்விடும், இதோ வந்தது இதோ போயிற்று என்று ஓடி போய்விடும். போனேன் வந்தேன் என்று நான் திரும்பி வருவேன். திரும்பி வந்து நீங்கள் மகாராஜாவாக இருந்து சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் போது உங்களுக்கு பாதங்களுக்கு பணிவிடை புரிவேன் என்றார் தெளிவாக. பரதனை ஆளட்டுமேப்பா, நோ ப்ராப்ளம், ஏன் கஷ்டப்படுகிறீர்கள் என்றும் ஆசுவாசப்படுத்தினார். அம்மா அரண்மனைக்கு வந்தார். அப்பாவை 3 தான் பிரதட்சிணம் பண்ணார். பிறகு அம்மா அரண்மனைக்கு வந்தார். அம்மா அரண்மனைக்கு வந்தாக்க அம்மா பூஜை பண்ணி கொண்டிருந்தார். விக்னம் இல்லாமல் இந்த அபிஷேகம் நடக்க வேண்டுமே என்று. ஆகையால் அப்படி பூஜை பண்ணி கொண்டிருந்ததால் அவளால் அருகில் ராமன் இருப்பதை அவள் அறியவில்லை. விஷ்ணும் சதா ஆனந்தமயம் ஹிருதப்ஜா, ஹிருதயத்தில் ஆனந்தமயனான மகாவிஷ்ணு நினைத்துக் கொண்டு ஸ்மரித்துக் கொண்டிருந்ததால் சா பாவயந்தி, அந்த பாவத்தில் இருந்தனால் அவள் கண்களால் விழிகளால் ராமனை பார்க்கவில்லை என்று அவளை பார்த்து அப்படி
கௌசல்யா அந்த நிலையில் இருந்தாளாம். பாருங்கள், அவதாரம் எவ்வளவோ நிகழ்ந்தாலும் உலகம் உலகாயுதம் என்னும் நிலைமைகளில் ஜனங்களோடு, உற்றார் உறவினர்களோடு, பந்துக்களோடு இருப்பது என்பது ராமாவதாரம். ராமனுக்கு அயோத்தியில் இருந்த வண்ணம் அந்த துராத்மா ராட்சசனை ஒழிப்பது என்பது கடினம் அன்று. ஒருவேளை ராவணனே வந்து அயோத்தியை முற்றுகையிட்டால் ராமன் அவரிடம் தோற்றிருக்க மாட்டார். அவனை ஜெயித்து துரத்தி இருப்பார். அவன் திரும்பி சென்று திட்டங்கள் போட்டுக்கொண்ட வண்ணம் இருப்பார். ஆகையால் அவதாரத்தில் பிறந்த அவதாரங்கள் தமது நோக்கம் நிறைவேறுவதற்கு எதிரியினுடைய நோக்கங்கள் அனுகூலமாக சுலபமாக நிறைவேறுவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் கூட செய்கிறார்கள். இப்படி ஒரு நிலைமையை நாம் கவனிக்கிறோம். அது ராமாவதாரம் அதற்கு மிகவும் குட் எக்ஸாம்பிள். கிருஷ்ணாவதாரத்தை பாருங்கள். சிறு குழந்தை, 7 வயது குழந்தை ஒரு மலையை சுண்டு விரல் தூக்கி நிறுத்தி மழை கொட்டு கொட்டி கொண்டிருக்கிறது. வெள்ளக்காடு. பிருந்தாவனத்தில் கோகுலத்தில் இருக்கும் மக்கள் ஆடு மாடு பசுமாடுக்கள் எல்லாவற்றையும் இந்த மலையின் கீழ் வைத்து 7 நாட்கள் காப்பாற்றினார். அசாதாரணமான காரியம். ஒவ்வொருத்தரும் பயங்கரமான அசுரர்கள் மாறுவேடம் போட்டுக்கொண்டு வந்தவர்கள். அவர்களெல்லாம் தீர்த்து கட்டினார். பிறகு கோபிகளுடன் ஒவ்வொருவருடனும் கூட்டமாக இருந்த போதிலும் தனித்தனியா அவரால் உறவு கொள்ள முடிந்தது. அந்த உறவினால் அவர்கள் பெரிய பாக்கியத்தை அடைந்தனர். அந்த உறவினால் ஏற்பட்ட சுகம் அவர் மனத்தில் எப்படி தங்கியது என்றால் உருமாறி பவித்திரம் அடைந்து தூய்மை அடைந்து சனாதன புருஷன் முன் சாமீப்பியம் சாரூப்பியம் அருகிலிருந்து பார்ப்பது, அருகிலிருந்து அவர் உருவத்தை தரிசித்து மகிழ்வது, வெகு அருகில் இருப்பது என்கிற அனுபவத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார். பகவான் ஒரு பெண்களுடன் விளையாடுகிறார் என்பதை ரிஷிகள் எல்லாம் பார்க்க விரும்புவார்களா? அது அவருடைய சுபாவங்களுக்கு விரோதம் அல்லவா? ஆனால் பகவான் இவ்வாறு சரத்கால பௌர்ணமியில் யமுனைக்கரையில் எல்லோரும் அவரது இல்லத்தில் இருந்த பொழுதும் இவர் மட்டும் அந்த ஊரில் உள்ள பெண்கள் அனைவருடனும் உறவு கொண்டு அன்பு செலுத்தி அன்பை பெற்றுக்கொண்டு நடந்து கொண்டிருந்தார். அதையெல்லாம் சித்த சாரணர் ரிஷிகள் எல்லாம் பார்த்து மகிழ்ந்து அவர்களும் பவித்திரம் அடைந்தனர். அவதாரத்தில் இப்படிப்பட்ட நிலைமையை பார்க்கிறோம். ராமன் இவ்வாறு கைகேயிடம் கூறிவிட்டு செல்லும் பொழுது இறுதியில் ஒரு வார்த்தை கூறுகிறான் என்று கம்பர் சொல்கிறார். கம்பர் என்ன சொல்கிறார் என்றால், அம்மா, நான் ஏதாவது மறுப்பு சொல்லிவிடுவேனோ என்று பயந்து அரசர் அரசர் என்று அடிக்கடி அப்பாவை அரசர் என்று குறிப்பிட்டு பேசுகிறாய். அதெல்லாம் சரிதான். அரசரே அவ்வாறு சொல்லாவிடனும் நீ இது உனது கட்டளை என்றால் அதை நான் செய்யாமல் இருப்பேனோ? நுண்பணி என்றால் அதை நான் செய்யாமல் இருப்பேனோ?
என்று மிகவும் தெளிவாக கலக்கமே இல்லாமல் கைகையை பார்த்து கூறிவிட்டு அவர் கிளம்பி சென்றார். அது அயோத்தியா காண்டத்தில் கம்பராமாயணத்தில் 291 செய்யுளாக அமைந்திருக்கிறது. இப்படியாக இன்று இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். 3ஆம் சர்க்கத்தில் நாளைக்கு அம்மா கௌசல்யிடம் ராமர் என்ன பேசினார், லக்ஷ்மணனும் அருகில் இருக்கிறானே அவனுக்கு என்ன சமாதானம் சொன்னார், விராட்டியை பார்த்து என்ன சொன்னார், விராட்டி என்ன அவருக்கு பதில் கூறினார். ஏனென்றால் அவதார நோக்கம் நிறைவேறதற்கு ராமன் தனியாக காட்டு போய் பிரயோஜனம் இல்லை, பிராட்டியும் போக வேண்டும். ஆனால் அப்போது பிராட்டி முதல் நீ நானும் காட்டுக்கு போக வேண்டும் சீத்தே, இது ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளான், அதை பத்தி கவலைப்படாத, யூ அண்ட் ஐ ஆர் கோயிங் டு பி டுகெதர், அதான முக்கியம் என்று சொல்லவில்லை. இப்படி படப்படன்னு இது மாதிரி பேசி இருக்கலாம் அல்லவா, அன்பை கூட சில சமயம் படப்படன்னு கொட்டக்கூடும் அல்லவா, அவ்வாறு கூறவில்லை. சீத்தே நீ என்ன பண்ற, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நான் 14 வருஷம் காட்டுக்கு போறேன், அம்மா கௌசல்யா கைகேயி சுமித்ரா 3 பேருக்கும் பணிவிடை பண்ணிட்டு கைகேயிக்கு பணிவிடை பண்ற போது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணேன். பிகாஸ் அப்பாவுக்கு என்ன காரணத்தாலோ கைகேயி அம்மா மேல பிரியம் அதிகம். 2வது ராஜாவுடைய அம்மா என்ன பரதன் தான் ராஜாவை போறான். அந்த பரதனுடன் நீ பேசுற போது உன்னுடைய பேச்சு நடவடி பாவனை அப்பியரன்ஸ் எல்லாம் கவனமா இருக்கணும். அவளை பார்த்து சீத்தே நான் 14 வருஷம் காட்டுக்கு போனோம், நீ வேணா ஒரு 14 இயர்ஸ் அப்பா அம்மா பார்த்த மாதிரி இருக்கும், மித்திலைக்கு போயிட்டு வரையும் கேட்டு இருக்கலாம் அல்லவா, கேட்கவில்லை. அந்த காலத்தில் பெண்கள் புருஷன் வீட்டுக்கு வந்தால் அப்பா அம்மா வீட்டுக்கு திரும்பி போவதில்லை. சாந்தை தசரதனுடைய மகள் திரும்பி யாவத்துக்கு ஏன் வந்தால், அவருடைய கணவன் வந்து யாகம் சேவிக்க வந்தார், அதெல்லாம் அவளும் வந்தார். இல்லாட்ட ஒரு 15 ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சம்மர் ஹாலிடேஸ் வர்றது, அப்பா அம்மா வீட்டு இருந்துட்டு வரும், சாந்தை வரவே இல்லை. அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் கேட்டிருக்கலாம் ராமர் சீத்தையை பார்த்து, அப்படியும் கேட்கவில்லை. இப்படியாக நாம் இந்த அயோத்தியா காண்டத்தில் அத்தியாத்ம ராமாயணத்தில் 3ஆம் சர்க்கத்தை முடிவு செய்து கொள்கிறோம். இத்துடன் இன்று நிறுத்திக் கொள்வோம். உங்களுக்கு ஏதான ஒரு மேலும் தெளிவு பெற வேண்டும் என்றால் நீங்கள் கேட்கலாம். மிக்க நன்றி சார். ரொம்ப ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஆனா அது இந்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூதா நீங்க கொண்டு போயிருக்கீங்க. மேபி இனிமே ஒவ்வொருத்தரோடையும் பேசுற இன்ட்ராக்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் வெயிட் கூட கூட வருமா இருக்கும். இது அந்த டிவைன் காரியம், அந்த தெய்வ ரகசியம், அவதார நோக்கம், அது நடைபெறுவதற்காக ஒவ்வொரு ஸ்டெப்பா அப்படி மூவ் ஆனது. இதே மாதிரி எனக்கு கம்பாரிசன்ல என்ன தோணுதுன்னா, அந்த சுந்தரர் வருவார், அவரும் ஒரு அவதாரம் தான். அவருடைய ஏதோ திருமணம் ஒரு அங்க பக்கத்துல இருக்கிற சங்கவியோ ஏதோ ஒரு பேர் சொல்லி நாச்சியார், அவங்களோட திருமணம் நடக்க ஏற்பாடாகும். ரொம்ப இந்த மணிமுடி தரிக்க இங்க எல்லா ஏற்பாடும் பண்ற மாதிரி. அப்ப அந்த டிவைன் ஹிம்செல்ஃப் ஒரு ஓலையை காமிச்சு அது மாதிரி இல்லாம். அதனால அந்த பெரிய பெரிய அவதார நோக்கங்கள் இந்த மாதிரி ஒரு இதுவா வெயிட் உள்ள ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அங்க கொண்டு வருது அமைப்பு. எனக்கு அதோட கம்பேர் பண்ணினா நம்ம நாரத் சொல்றதெல்லாமும், ஏன்னா இங்க அது கேஷுவலா அங்க போய் நாரத் ஒண்ணு சொல்லலைன்னா அங்க அந்த இடத்துல ரொம்ப கேஷுவலா இருந்திருக்கும். நாரத் பல விஷயங்களை எடுத்து சொல்லி அங்க எல்லாரையும் ஒரு கலக்க கலக்கிடுறாரு. நீங்க முன்னே சொல்லியிருக்கீங்க, அந்த புக் ஆஃப் ஃபேட்ல தான்
நாரத் அந்த அம்மா மாலவிங்கிற அந்த சாவித்திரியின் ஹியூமன் மதர், இந்த 2 கேரக்டரா அந்த ஒரே புக்கோட தே எக்ஸிட். அதுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சு, அவங்கள பத்தின மென்ஷன் ஒண்ணுமே இல்லை. ஆனா தே வின் ஆல் தி அட்டென்ஷன் தேர். கம்ப்ளீட் ஃபோக்கஸ் அவங்க மேல வருது. அது மாதிரி இங்கே இந்த கூனி இந்த ஏரியால அவளுடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இதுக்கு மேலேயும் கீழையும் கூட அவ்வளவா நீங்க முதல்லயே சொல்லியிருக்கீங்க, சில கேரக்டர்ஸ் என்ன ஆனாங்கங்கிறது அங்க ஃபர்தரா வராம இருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் அந்த காவியத்தை நீங்க ரொம்ப உற்று நோக்கி எங்களுக்கு பல விஷயங்களை இப்படி வரப்போகுதுங்கிற க்ளூ கொடுக்கும்போது ரொம்ப வி என்ஜாய் இட் சோ மச். நமக்கு மற்றபடியும் ஸ்ரீராம காவியத்துல இல்லாத எந்த ஒரு இயல்பு வாழ்க்கை நடவடிக்கையுமே இல்லை. என்னென்ன வாழ்க்கையில வேற வேற தருணங்கள் வருமோ, சேலஞ்சஸ் வருமோ, எல்லாத்துக்கும் அங்க ராமாயணத்திலயுமே ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க எங்களுக்கு. அதனால நீங்க கம்பேர் பண்ணி வேற அழகா சொல்லியிருக்கீங்க. கம்பர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் அங்க போட்டாரு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பரதன் பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம் மாதிரிதான் அப்படின்லாம் சொல்றாரு. அது வந்து அந்த நீ காட்டுக்கு போங்கிறது ஒரு பாயிண்டாவே இல்லை. அப்புறம் இன்னும் ஒண்ணு, அதுல அந்த நீங்க ஒரு லைட்டான விஷயமா 14 years நாங்க இதை போயிட்டு வந்துருவோம், வந்து தசரதருக்கு அவரை அரசராக கொண்டு நாங்க எல்லா அருமையான உதவியும் சப்போர்ட்டும் பண்றோம் அப்படியெல்லாம். அங்க காலம் வந்து எவ்வளவு நீளம்ங்கிறது இந்த வனவாசம் டைம்ல தான் தெரியுது. மற்றபடி அவங்க ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஒவ்வொருவரும் அரசரா இருக்காங்க. அங்க வந்து காலம் பறந்து போயிருக்கு. அதனால இங்க டைம்லெஸ்னஸ் எல்லாத்துக்கும் நடுவுல ரொம்ப அருமையான ஒரு ப்ரொசீடிங், அருமையான செட்டப். ஆனா பெரிய ஆச்சரியம், நம்ம புராணம் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு சக மனிதர்களோட, சகோதரர்களோட, பெரியவங்களோட எல்லாரோடையும் எப்படியெல்லாம் ராமர் ஒரு அப்ரோச் வச்சிருக்காருங்கிறத அவ்வளவு அழகா நமக்கு ரொம்ப காலமா இதெல்லாம் நம்மளுடைய பிளட்லயே சேர்ந்து வர்ற அளவு நம்ம நாட்டுல இதெல்லாம் பெரிய ட்ரெடிஷன். We are fortunate to be in this spiritual Jain nation. Thank you, sir. பின்னவன் செல்வன் என் செல்வம் ஆகாதோ என்கிறார். பரதனுக்கு நிறைய பணம் கிடைச்சிட்டோன்னு ஒன்று எனக்கு பொறாம எல்லாம் இருக்கு. there is no chance, because அவனுடைய செல்வம் கிடைச்சால் அது எனக்கு மகிழ்ச்சி தான். அதுவும் தெளிவுபடுத்துறார். நீங்க சொன்ன மாதிரி, வசந்தா சொன்ன மாதிரி அதையும் தெளிவுபடுத்துறார். இது ஒரு கவியரங்கம் நடந்து ரொம்ப வருஷம் முன்னாடி சென்னையில. அதுல கடைசியா அவரு வைண்டிங் ஆஃப் ஸ்பீச் சுதா சேஷன் அவர்கள் அளித்தார். இந்த செய்யுள் நுண்பணி என்றால் நான் செய்ய மாட்டேனா அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் ஒரு 45 minutes. She spoke so well. ஆனந்தமா இருந்தது. நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா. ரொம்ப அற்புதமா இருந்தது.